சரி வீரா, அங்க போய் பாத்து அப்படியே வள்ளி, என்ன வள்ளி, அப்பவே பூஜைக்கு நேரமாச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் அதுக்கான ஏற்பாடு ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியலையே. அது வீரம்மா, நீங்க இந்த கோயிலுக்கு புதுசு இல்ல, அதான் இந்த கோயிலோட நடைமுறை என்னன்னு உங்களுக்கு தெரியல. என்ன நடைமுறை? இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மலை கிராமம் இருக்கு. அங்க நிறைய மலைவாழ் மக்கள் இருக்காங்க. ஓ, அவங்களுக்கும் இந்த கோயில்ல சம பங்கு இருக்கு. அவங்க இந்த கோயிலுக்கு வந்து சாமி ஆடி தீ மிதிச்சு படையல் போட்டு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம பூஜைய பண்ண முடியும். அவங்களுக்காக தான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்துருவாங்க. ஓஹோ. அப்ப பலி பூஜை? இந்த படையல் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பலி பூஜை. அது நடக்கிறதுக்கு எப்படியும் நடுசாம ஆயிடும். நடுசாமமா? ஓ, அவ்வளவு நேரம் ஆகுமா வள்ளியம்மா? ஆமா, பின்ன பொண்டு பொடுசுங்க யாரும் தூங்காம அப்படியே ஏய், என்ன நீ கொட்டாவி விடுற? இங்க பாரு, முதல்ல முகத்தை கழுவிட்டு வந்து காத்துட்டு இருக்கணும். கல்யாண பொண்ணு இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு, இப்பவே தூங்க பாக்குறியா நீ? பாருங்க எப்படி கொட்டாவி விடுறா இவ. என்னப்பா குத்து சத்தம் கேக்குது? அலசானா சாமி ஆடிக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. எல்லாரும் கிளம்புங்க. சாமி ஆடிக்கிட்டு வரவங்கள மரியாதையோட அழைச்சிட்டு வரணும். வாங்க போலாம். போலாம். கோவிலுக்கு எல்லாரும் நேர் வழியில போக கூடாது. ஒரு கூட்டம் தனி வழியில தான் போகணும். இதுதான் எங்க கூட்டத்தோட முறை. வாங்க, எங்க குலதெய்வம் பார்த்தப்பா. அட பயப்படாம வாங்க. விஜய்,
எங்க இன்னொரு குச்சிய தைரியம் இருந்தா பத்த வேடி வேடி. அது டே அவுத்து விடுங்கடா, கை வலிக்குது. டேய் டேய் எதுக்குடா அவுத்து விடுறீங்க? எந்திரிமா. விஜி, உனக்கு இன்னுமா விஷயம் புரியல? சோக்கரு சோக்கரு ஏரா. விஜய் செல்லம், நீ பிளான் பண்ணி எங்களை கடத்தி வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருந்த? இல்லடா, நாங்க தான் உன்னையும் உங்க அம்மாவையும் பிளான் பண்ணி கடத்தி வச்சிருந்தோம். இப்போ நீயும் உங்க அம்மாவும் எங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்க, புரியுதா? ஏய் ஏய் ஏய், நீ நானேதான். அப்படியே நாங்க இவ்வளவு நேரம் துடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு பாத்தியா? அது சும்மா அறுக்க போற ஆட்ட மாலை மரியாதையெல்லாம் பண்ணி தலையில மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்தி ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரிதான் உன் கதை முடிய போகுது தங்கம். அதுக்கு முன்னாடி பாவம் அவ, அதான் சின்னதா சந்தோஷப்படுத்தி பாக்கலாமேன்னு. எங்க பெர்ஃபார்மன்ஸ்ல ஓகேவா? எப்படி கலக்கிட்டம்ல? விஜி, உனக்கே திரும்ப நீ நல்லது பண்ணிருக்க. பாவண்டாவ வில்லியா இருக்கலாம், ஆனா இவ்வளவு வீக்கான டம்மியான வில்லியெல்லாம் இருக்க கூடாது. பாத்தியா, இப்ப தொக்க வந்து மாட்டிக்கிட்ட.